Hello viewers, welcome to Simply Food Tamil. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான, சுலபமான, சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவு பருப்பு 4 இருந்து 5 பேருக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து 1/4 கிலோ முள்ளங்கியை தோல் சீவிட்டு ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் 100 கிராம் அல்லது 25 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இதை இப்போவே 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, தாளிக்க தேவையான அளவு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இதோட செய்முறையை பார்த்துடலாம். ஒரு குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்துட்டு 1 கிளாஸ் பருப்பு அளவுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளையும் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹை ஃப்ளேமில் 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அதே டைமில் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்த சேர்த்து பொரிய விடுவோம். கடுகு, உளுந்து பொரிஞ்ச உடனே நாம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பொரிய விட்டு நாம் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டு நாம் எடுத்து வச்சிருக்க பூண்டை இடித்து சேர்த்துப்போம். அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு உடனே நாம் எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் எடுத்து வச்சிருக்க முள்ளங்கியையும் சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நாம் எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளை இதோட சேர்த்துப்போம். உடனே நாம் எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியையும் குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க புளியை இதில் கரைச்சி சேர்த்துப்போம். சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் வச்சிருக்க பருப்பு 5 விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சுப்போம்.
இப்போ இன்னொரு அடுப்புல நாம வேக விட்ட முள்ளங்கியை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இத ஆஃப் பண்ணி எடுத்து பருப்புல சேர்த்துப்போம். இத நல்லா கலந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு உப்பை செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியா இருந்தா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. இப்போ ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நாம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூளை சேர்த்து கலந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரொம்ப ருசியான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.